வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் பெரிய அளவில் சாதிக்கணும், ஜெயிக்கணும், நல்ல ரிச்சாக பணக்காரனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய ஆசை இருக்கும். ஆனால் அந்த ஆசையெல்லாம் வெறும் கனவா போக முக்கியமான காரணம் சோம்பேறித்தனம். ஆமாங்க, இந்த சோம்பேறித்தனத்தை உடைச்சி ஒரு வாலிபன் எப்படி வாழ்க்கையில் ஜெயிக்கிறான் அப்படிங்கிறத தான் இந்த கதை மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது சிவா வாய்ஸ் பாட்காஸ்ட். ஒரு அழகான மாலை நேரம், ஒரு பசுமையான கிராமத்தில் வானம் மிதமான மலையோட அழகாக இருக்குது அந்த கிராமம். அந்த கிராமத்தில் குமார்னு ஒரு வாலிபன் வாழ்ந்துட்டு வந்தான். அவன் காலேஜ்லாம் முடிச்சுட்டு எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாமல் சோம்பேறியா வேலை தேடுறேன்னு சொல்லி ஊரை சுற்றிட்டே இருக்கான். அவங்ககிட்ட, என்ன குமார் வேலைக்கு போகலையா அப்படின்னு யாராவது கேட்டாங்கன்னா, நாளைக்கு போயிடுவேன்னு சொல்லி காலத்தை ஃபுல்லாக கழிச்சிட்டே இருந்தான். வீட்டில் அவங்க அம்மா அப்பா கூட இவனை பற்றி எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. அதனால எந்த கவலையும் இல்லாமல் இருக்கான் குமார். ஒரு நாள் குமார் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பொழுது போக்குறதுக்காக உதயமலைன்னு சொல்லி ஒரு மலைக்கு போகிறான். அங்கே ஒரு சின்ன கூலி பணியாளரை பார்க்குறான். அந்த கூலி பணியாளரோட முகத்தில் ரொம்ப சந்தோஷம். என்னடா என்ன வேலை பார்க்குற அப்படின்னு சொல்லி குமார்கிட்ட அந்த பணியாளர் கேட்குறாரு. குமார் சிரிச்சுக்கிட்டு, வேலை இல்லாமல் தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறான். நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னு அப்படின்னு சொல்லி அந்த பணியாளர்கிட்ட குமார் கேட்குறான். அதுக்கு அந்த பணியாளர், எனக்கு ஒரு நாளைக்கு 300 ரூபா சம்பளத்துக்கு மட்டும் வேலை பார்த்துட்டு என்னோட குடும்பத்தையும் கவனிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பணியாளருக்கு குமாருக்கு ஏதாவது உதவி பண்ணணும்னு ஒரு சின்ன ஆசை. அதனால குமார்கிட்ட ஒரு அழகான மரக்கட்டையை காட்டுறாரு. அந்த மரக்கட்டையை காட்டி, குமார் இதை வாங்கிக்கோ, இது ஒரு மர்மமான மரக்கட்டை, இதை நீ வச்சுக்கிட்டனா நீ உன்னோட வாழ்க்கையில பெரிய அளவில் சாதிப்ப அப்படின்னு சொல்லி அந்த மரக்கட்டையை குமாரோட கையில் கொடுக்குறாரு. அந்த மரக்கட்டை மேலே முன்னேறு அப்படின்னு சொல்லி எழுத்து பொறிக்கப்பட்டிருக்கு. இதை எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமல் சிரிச்சுட்டே வாங்கிக்கிட்டு இருக்கான் நம்ம குமார். அதை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்த உடனே அந்த மரக்கட்டையை அவனோட மேஜையில் ஒரு முக்கில் வச்சுட்டு அவனோட சோம்பேறித்தனமான வாழ்க்கையை மறுபடியும் வாழ ஆரம்பிச்சிடுறான். ஒரு நாள் அவனுக்கு பெரிய அதிர்ச்சி. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவன் கொண்டு வந்த மரக்கட்டையில் எழுதியிருக்கிற வார்த்தைகள் பளிச்சுன்னு மின்ன ஆரம்பிக்குது. அதை அவன் பார்க்குறப்போ அவனோட மனசில் அது பெரிய உறுத்தலாக இருக்குது. அந்த மரக்கட்டை அவனை பார்த்து, ஏய் நீ இன்னும் முன்னேற போகிறதே இல்லையா? இப்படியே நேரத்தை போய்கிட்டு சோம்பேறியா இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்லையா? இந்த மாதிரி அவனை பார்த்து ஏதோ கேட்டுகிட்டே இருக்கிற மாதிரி ஒரு மர்மமான குரல் அந்த மரக்கட்டையிலேருந்து கேட்டுகிட்டே இருக்குது. அந்த மர்மமான குரல் இன்னும் சத்தமாக பேச ஆரம்பிக்குது. ஏய் குமார், உன்னோட வாழ்க்கை உன்னோட கையில் தான் இருக்குது. நீ முன்னேறணும் அப்படின்னா, நீ இப்படி சோம்பேறியாக இருந்த அப்படின்னா கடைசி வரைக்கும் முன்னேறவே முடியாது. கடைசியாக கட்டையாக இருக்கிற என்னால் தான் நீ அழிஞ்சு போவ அப்படின்னு சொல்லி அந்த குரல் அப்படியே மறையுது. குமாருக்கு ராத்திரி ஃபுல்லாமே ரொம்ப ரொம்ப மன கஷ்டம். ஏன்னா நம்ம வாழ்க்கையை இவ்வளவு சோம்பேறித்தனமாக இத்தனை நாள் வாழ்ந்துருக்கோமே, என்னதான் பண்ண போகிறோம் வாழ்க்கையில் அப்படிங்கிற அறிவு அப்போதான் அவனுக்கு தோண ஆரம்பிக்குது. இந்த மரக்கட்டை சொன்ன விஷயத்த திரும்ப திரும்ப யோசிச்சு பார்க்குறான். அடுத்த நாள் காலையில் அந்த மரக்கட்டையை கட்டி அந்த மரக்கட்டையை எடுத்து ஒரு பையில வச்சுக்கிட்டு உடனே வேலை தேட ஆரம்பிக்கிறான். சரி, நம்ம ஏதாவது ஒரு வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி வேலை தேடி பார்த்த உடனே, இப்படி சோம்பேறியாக இருக்கிறவனுக்கு யார் வேலை கொடுப்பா? ரொம்ப இடத்துல நீ எல்லாம் வேலை பார்க்க மாட்ட, உன்னை பற்றி எல்லாம் தெரியும்னு சொல்லி பற்றி விட்டுருதாங்க. இவன் ரொம்ப சங்கடப்படுறான். அப்புறம் என்ன பண்ணுறான்னா, லாஸ்ட்டாக ஒரே ஒரு இடத்துல வேலை கிடைக்க ஆரம்பிக்குது. அந்த வேலையில் ரொம்ப நேர்மையாக இருக்கிறான். இந்த வேலை கிடைக்காத சமயத்தில் இவன் கஷ்டப்பட்டதை இந்த வேலை கிடைச்ச உடனே யோசித்து பார்க்குறான். நம்ம சின்ன சோம்பேறித்தனத்தில் இருந்ததுனால நம்மளை எவ்வளோ பேர் நம்மளை மதிக்காமல் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இப்போ தான் அவனுக்கு புரிய ஆரம்பிக்குது. இந்த வேலையை நம்ம நேர்த்தியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி ரொம்ப நேர்மையாக வேலை பார்க்க ஆரம்பிக்கிறான். அந்த வேலையை நல்லபடியாக கற்றுக்கிறான். சரி, நமக்குன்னு ஒரு தொழில் ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு சின்ன தொழில் ஆரம்பிக்கிறான். அந்த வேலையை வச்சு பிற்காலத்தில் நம்ம குமார் பெரிய தொழிலதிபர் ஆகிறான். அப்புறமா யாரெல்லாம் தன்னை சோம்பேறின்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு ஃபுல்லாக நிறைய நல்ல விஷயங்களை பண்ணுறான் நம்ம குமார். இப்படியே கதை முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு தடவை யாராவது எனக்கு ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த மரக்கட்டையை உங்களுக்கும் தரேன். அவங்க கதையும் நம்ம குமார் கதையை மாதிரி மாற்றிடலாம். இந்த கதை உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்துக்களை மறக்காமல் நம்ம சேனலில் போடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.